பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலயத்தில் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை, 336வது பக்கம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடி உனக்கு உள்ளதை பற்றி கொண்டு இரு. மீண்டும் வாசிக்கலாமா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அதே 2ஆம் வெளிப்படுத்தல் 2:25, உனக்கு உள்ளதை நான் வரும் அளவும் பற்றி கொண்டு இருங்கள். இங்க பற்றி கொண்டு இரு, அங்க பற்றி கொண்டு இருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வெளிப்படுத்தல் வரப்போகிற காலத்தின் சம்பவங்கள். பத்மு தீவில் யோவானுக்கு கர்த்தர் எல்லா சம்பவங்களை, கடைசி காலம் எப்படி இருக்கும் என்பதை அவர் கொண்டு போய் முகமுகமாய் அவனுக்கு காண்பித்து இதை எல்லாம் எழுது என்று சொன்ன பகுதி தேவனுடைய பிள்ளைகளை. இது நடந்து கொண்டிருக்கிற பகுதி, நடக்க போற பகுதி, இனி வரப்போகிற எல்லாமே இந்த வெளிப்படுத்தல தான் இருக்கு. 22 அதிகாரத்துக்குள்ள இந்த உலகத்தினுடைய கடைசி நிகழ்வுகள் அத்தனையும் இதுல பதிக்கப்பட்டிருக்கு. இதுல முதல்ல ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளை அங்க எழுதி வைத்திருக்கிறார். அதுல 6வது சபை தான் பிலதெல்பியா சபை. அந்த பிலதெல்பியா அப்படிங்கிற ஒரு ஊர்ல, ஒரு நாட்டுல, ஒரு தேசத்துல இருக்கிற சபை தான். அந்தந்த இடத்துல எந்த ஊர் இருக்குதோ அந்த ஊர்ல இருக்கிற சபைக்கு அந்த பெயரே வைக்கப்பட்டிருக்கு. வேதத்துல நிறைய இடத்துல எபேஸ் பட்டணத்துல இருக்கிற சபை எபேசு சபை, சிமிர்னா பட்டணத்துல இருக்கிற சபை சிமிர்னா சபை, லவோதிகேயாவில் இருக்கிற அந்த பட்டணத்துல இருக்கிற சபை லவோதிகேயா சபை. இங்க பாத்தீங்கன்னா பிலதெல்பியா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற சபை பிலதெல்பியா சபை. இன்னும் பாபிலோனில் உள்ள சபைன்னு இருக்கு. நிருபத்தில் நீங்க வாசித்து பார்த்தா பாபிலோனில் உள்ள சபையார்கள் உன்னை வாழ்த்துகிறார்கள். எங்கெல்லாம் சபை இருக்குதோ அந்த பெயரை வைத்து, அந்த ஊரை வைத்து அந்த பெயருடைய நாமும் அதுல எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த 6வது சபை பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை 10வது வசனத்தை பாருங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ நான் சீக்கிரமா வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. நான் வரப்போறேன், உனக்கு ஒரு கிரீடம் நான் கொடுத்திருக்கிறேன். வேதத்துல நிறைய கிரீடங்கள் இருக்கு. பரிசுத்த கிரீடம், முதல்ல ஆசாரியனுடைய தலையில ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. அது பரிசுத்த கிரீடம், வாடாத கிரீடம், மகிமையின் கிரீடம், ஜீவ கிரீடம். இப்படி வேதத்துல பலவிதமான கிரீடங்கள். யாரெல்லாம் கர்த்தருக்காய் ஓடுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் கர்த்தர் மகிமையான வாடாத ஜீவ கிரீடங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதைத்தான் இந்த சபைக்கு சொல்றாரு, உனக்கு நான் கொடுத்திருக்கிற கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி நான் வருகிற வரையும் உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. இப்ப கர்த்தர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார். இந்த காலை பொழுதுல நம்ம அதை பற்றி கொண்டு, அதை பிடித்து கொண்டு நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோமா, அல்லது அவைகளை உதாசீனமாய் தூக்கி எறிந்துட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? இதுல ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கிறது, ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி. அப்ப நம்முடைய கிரீடத்தை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு நபர் இருக்கிறான். அவனை முதல்ல நம்ம யாருன்னு தெரிந்து கொள்ளணும். வேதத்துல ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடினா அந்த ஒருவன் யாரு? உனக்குள்ளதை எடுத்துக்கொள்ள உன்னிடத்துல போராடுகிறவன் யார் என்பதை நீ முதல்ல தெரிந்து கொள்ளணும். உன் எதிரி யார் என்பதை நீ தெரிந்து கொண்டா அந்த எதிரியின் கையில நீ எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, ஒரு பட்டணத்தையோ ஒரு வீட்டையோ பலமான நபர்கள் பாதுகாத்தா ஒருவர் உள்ள போக முடியாது. அவனிலும் பலவான் ஒருத்தன் வந்து மேற்கொள்வானாகில் அந்த பட்டணத்திலோ அல்லது வீட்டில் இருக்கிற பொருளோ பறி போயிடும். வேதம் சொல்லுது பாருங்க, யார் பலவான், அவனை எப்படி மேற்கொள்ளணும்னு கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறாரு. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த கால வேளையில உனக்கு உள்ளதை எடுக்கும்படி யார் போராடுகிறா, அவன் எப்படிப்பட்டவன் முதல்ல உன்னுடைய எதிராளியை நீ நல்லா தெரிந்து கொள்ளணும். உனக்கு ஒரு எதிராளி இருக்கிறான்,
உன்னை ஒருவன் வீழ்த்தும்படி உனக்கு பின்னாடி அவன் போராடி கொண்டிருக்கிறான். அவன் உன்னுடைய பொருளை எடுத்துக்கொள்ளாதபடி, உன்னுடைய ஆசீர்வாதத்தை அவன் திருடி கொள்ளாதபடி, உன் கிரீடத்தை அவன் பிடுங்கி கொள்ளாதபடி, உன்னுடைய ஊழியத்தை அவன் பறித்து கொள்ளாதபடி நீ எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுது. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 141வது பக்கம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வாரான். அப்ப உனக்குள்ளதை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி, பிடுங்கி கொள்ளாதபடி, பறித்து கொள்ளாதபடி. அப்ப அவன் யாரு? திருடன். பிசாசை குறித்து கர்த்தர் சொல்றார், அவன் திருடன். அழகா வேதம் சொல்லுவார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்ப உனக்கு உன் பொருளை, உன் கிரீடத்தை, உன் கிருபையை, உன் வரங்களை, உனக்கு தேவன் கொடுத்த மகிமையான ஆசீர்வாதங்களை, உனக்கு தேவன் கொடுத்த காருண்யத்தை, உனக்கு தேவன் கொடுத்த பரிசுத்தத்தை திருடும்படி ஒரு திருடன் உன்னை சுத்தி சுத்தி வந்து கொண்டே இருக்கிறான். அதனாலதான் பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய கிரீடத்தை ஒருவனும் பறித்து கொள்ளாதபடி, ஒருவனும் எடுத்து கொள்ளாதபடி, ஆனா உனக்கு நான் கொடுத்த அந்த கிருபையை ஒருவனும் பறித்து கொள்ளாதபடி நான் வருகிற வரையும் அதை பத்திரமா நீ பற்றி கொண்டிரு. அப்ப இங்க வேதம் சொல்லுது, அவன் யாரா? திருடன். பிசாசுக்கு ஒரு பேரு. கர்த்தர் சொல்றாரு, திருடன். எதற்கு வருகிறான்? உன்னுடைய வாழ்க்கையில திருட வருகிறான், உன்னை அழிக்க வருகிறான், உன்னை கொல்ல வருகிறான், உனக்குள்ள எல்லாவற்றையும் பறிக்க வருகிறான், உன்னை வேதனைப்படுத்த, உன்னை துக்கப்படுத்த, உன்னை அழித்து, உன்னை நிர்மூலப்படுத்த அவன் வருகிறான். ஆனா நானாக கர்த்தர் சொல்றார், நானும் உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் உனக்கு பரிபூரணம் உண்டாயிருக்கவும் நான் வந்தேன். அப்ப உன்னுடைய கிரீடத்தை எடுத்துக்கொள்ள யார் உன்னை பின்தொடர்கிறா? ஒரு திருடன் உனக்கு தேவன் கொடுத்த மகிமையான கிரீடத்தை எடுத்துக்கொள்ள உனக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கான். அவனை குறித்து இன்னும் வேதம் சொல்கிறது. 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்ம இதெல்லாம் தெரிந்தா தான் அவனை எப்படி மேற்கொள்றது என்பது நமக்கு தெரியும். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பக்க நம்பர் 321 வாசிக்கலாமா? புதிய ஏற்பாடு. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து விழித்து, புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். நல்லா கவனிங்க, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். இது சொல்றவரு பேதுரு. விழித்திருங்கன்னு சொல்றவரு பேதுரு. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில தெளிந்த புத்தியும் இல்ல, விழித்திருத்தலும் இல்ல. அதனாலதான் அவருடைய வாழ்க்கையில இயேசுவை மறுதலித்தார். அதனாலதான் அவர் இந்த நிருபத்துல எழுதுறாரு, நீங்களாவது தெளிந்த புத்தியோடு இருங்க, 24 மணி நேரம் விழிப்புணர்வோடு இருங்க. ஏன்னா அடுத்த வார்த்தை சொல்றாரு, ஏனெனில். காரணம் சொல்றாரு, ஏன் நீங்க விழித்து இருக்கணும், ஏன் நீங்க தெளிந்த புத்தியோடு இருக்கணும். தெளிவான தண்ணீர்ல நல்ல முகம் தெரியும், தெளிவில்லாத தண்ணீர்ல எதுவுமே தெரியாதுங்க. தெளிந்த கண்ணாடி, நல்ல சுத்தமான கண்ணாடியில உங்களுடைய முக ரூபங்கள் தெளிவா தெரியும். அதே கண்ணாடியில கைரேகையோ மற்ற காரியமோ பட்டுட்டா உங்களுடைய முக ரூபம் தெரியாது. இங்க பாருங்க எப்படிப்பட்ட புத்தியா இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் சொல்றாரு, உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றிக்கிட்டே திரியிறான். ஒரு திருடன் எப்படி சுத்துறானோ, எப்படி திருடன் ஒன்று பொருளை எடுத்துட்டு போறதுக்கு உன் பின்னாடியே வருவான், உன் வீட்டை கண்ணமிட்டு கொண்டே இருப்பான், உன் வீட்டுக்குள்ள எதையாவது எடுக்கிற வரையும் அவன் ஓய்ந்து இருக்க மாட்டான். இங்க சொல்றாரு பாருங்களேன், பேதுரு அழகா எழுதுறாரு, பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ, திங்கலாம்னு இல்ல, விழுங்கலாமோ. பிசாசு ஒரு பாம்பு, அவன் பாம்பு எப்படி விழுங்குமோ அதுபோல அவன் உங்களை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றிக்கிட்டே இருக்கிறான். எங்க சுற்றுறான்? உன் எல்லைகளுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறான். யோபு கிட்ட போய் சொல்றேன், நீ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ, நான் உள்ள போக முடியலையே, அவன் மாட்ட ஆட்ட அவனுடைய குடும்பத்தை அவனுடைய பிள்ளைகளை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ வேலி அடைத்திருக்கிறியே. சாத்தானை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, பூமி எங்கு சுற்றி பார்த்துட்டு வந்தாயா? என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுருமாகிய அவனை போல பூமியில ஒருவனு கூட இல்லை. கைத்தட்டி அந்த மனுஷனுக்கு நன்றி சொல்லுவோமா? அவனை பத்தி கர்த்தர் கொடுத்த ஒரு சர்டிபிகேட். இன்னைக்கு உங்களை குறித்து என்ன சான்றிதழ் கொடுப்பார்? யோபுவை பத்தி சொல்றாரு, ஒருவன் கூட இந்த பூமியில இவனை போல கிடையாது. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆனா நம்மளை குறித்து இப்படிப்பட்ட ஒரு சான்றிதழை கர்த்தர் கொடுக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். தானியேலை பத்தி சொன்னாரு, எனக்கு பிரியமான புருஷனாகிய தானியேலே. கர்த்தர் அவனுக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்தார்.
தாவீதுக்கு கர்த்தர் ஒரு சான்றிதழ் கொடுத்தார், என் இருதயத்திற்கு ஏற்றவன். இதை கேட்கிற இன்றைக்கு உங்களையும் என்னையும் குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து கர்த்தர் என்ன சான்றிதழ் கொடுப்பார், சர்டிபிகேட் கொடுப்பார், என்ன நற்சாட்சி கொடுப்பார், இது என்பதை இந்த நாளில் நீங்க யோசித்து பாருங்க. இங்க பாருங்களே, உங்களை விழுங்கலான்னு ஒருத்தன் சுத்திக்கிட்டே இருக்க, அவன் தான் உங்க கிரீடத்தை எடுக்க பிரயாசப்படுறான், அவன் தான் உங்களுடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்த பின்தொடர்ந்து வருகிறான், உங்களுக்கு உள்ள எல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்ள நினைக்கிறான். பாருங்க, யோபுவை விட்டு ஒரு நிமிஷம் கர்த்தருடைய கரம் எடுக்கப்பட்டுச்சு, அனுமதியோடு கர்த்தரே எடுத்தார். சரி, அவனுடைய ஆடு மாடுகளை தொட்டுக்க, அவனுடைய பிள்ளைகளை தொட்டுக்க, அவனுடைய சரீரத்தை தொட்டுக்க, அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் அவனுடைய கோபாக்கினை, அவனுடைய சேதாரம், அவனுடைய பயங்கரங்கள் யோபுடைய எல்லைக்குள்ள வந்துச்சு. ஏன்னா திருடன், அவன் திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான், விழுங்க வருகிறான். யோபுவுக்கு விரோதமாக எழும்புனா அத்தனை செல்வங்களை அவன் சுருட்டிட்டு போயிட்டான், பிள்ளைகள் எல்லாம் கொன்று குவிச்சிட்டான், அவனுடைய உடம்புல பூரா வியாதியை உண்டாக்கிட்டான், ஜீவனை தவிர அவனுடைய சரீரத்தில் அத்தனை பாதிப்புகளை உருவாக்கினான். அப்ப அவன் பாருங்க எவ்வளவு பெரிய சேதாரக்காரன். அவன் தான் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி போராடி கொண்டிருக்கிறான். அதனாலதான் பிலதெல்பியா சபைக்கு சொல்றாரு, உனக்கு உள்ளதை, உனக்கு நான் கொடுத்ததை, உன் கிரீடத்தை, உன் ஊழியத்தை, உன் ஜெபத்தை, உன் பரிசுத்தத்தை, உனக்கு இருக்கிற வேத வாசிப்பை, உனக்கு இருக்கிற பரிசுத்த ஐக்கியத்தை, உனக்கு நான் கொடுத்த காருண்யத்தை, உனக்கு நான் கொடுத்திருக்கிற விலைமதிக்க முடியாத பரலோக பொக்கிஷங்களை நான் வருகிற வரையும் நீ பற்றி கொண்டு இரு. அவைகளை திருடன் கையில கொடுத்துறாத, அவனை விழுங்குகிறவன் கையில கொடுத்துறாத. இன்னும் அந்த பிசாசை குறித்து கர்த்தருடைய வார்த்தை எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். அவன் எப்படிப்பட்ட நபர் என்று சொல்லி அழகா 269வது பக்கம். தயவுசெய்து வேதத்துல இருக்கிற இந்த ஆழங்கள் அகலங்களை நீங்க தெரிந்து கொள்ளணும். 269வது பக்கம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிசாசின், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. அப்ப பிசாசு எப்படிப்பட்டவன்? திருடன், அழிக்க வருகிறான். அங்க வேதம் சொல்லுது விழுங்குகிறவன், இங்க வேதம் சொல்லுது தந்திரக்காரன். அவன் தந்திரமா வருவான், தந்திரவாதி. அவன் இதோ எப்படி நம்மளை விழுக்காட்டுங்கிறதுக்காக தந்திரமாய் அவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். நம்ம நினைக்கிறோம் அவன் நம்மளை கவனிக்கிறது இல்லைன்னு. இல்லைங்க, உங்களுக்கு பின்னாடி உங்களை எப்படியாவது தந்திரமாய் வீழ்த்தி உங்களுடைய அழகான கிரீடங்களை, அந்த மகிமையின் கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை, தேவன் உங்களுக்கு கொடுத்த ஜெப வாழ்க்கையை, தேவன் உங்களுக்கு கொடுத்த பரிசுத்தத்தை, தேவன் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை, தேவன் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை, தேவன் உங்களுக்கு கொடுத்த விலைமதிக்க முடியாத மகுடங்களை அவன் தந்திரமாய் பிடுங்கி கொள்ளும்படி அவன் உங்களுக்கு விரோதமாய் தினந்தோறும் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். அதனாலதான் அதுக்கு மேல் வசனம் சொல்றார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படு. ஏன் நீ பலப்படணும்? அவனுடைய தந்திரங்களை நீ தெரிந்து கொள்ளணும்னா கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீ பலப்படணும். அதுக்கு பின்னாடி சொல்றாரு, சத்தியம் வேணும், ரட்சணியம் வேணும், தலைச்சீரா வேணும். இதெல்லாம் நம்ம ஜெப குறிப்புல வச்சு ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் அவனை குறித்து வேதம் சொல்கிறது பாருங்கள். யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம். தயவுசெய்து இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும். 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். ஆமென். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி காலம் முதல் கொண்டு மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். பிசாசுக்கு இன்னொரு பேரு மனுஷ கொலை பாதகன். நல்லா கவனிங்க, எப்படிப்பட்ட மனுஷன் பிசாசு பார். கொலை பாதகன், மனுஷரை கொலை செய்ய காயினை தூண்டி ஆபேலை கொலை செய்தான். கொலை பாதகன். அடுத்து இன்னும் பாருங்க, அடுத்த வார்த்தை, சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. நல்லா கவனிக்கணும். சத்தியத்தை அறிந்தவன் சத்தியவான், சத்தியம் பேசுகிறவன் சத்தியவான், சத்தியத்தை அறிந்தவன் சத்தியத்தை பேசுவான். அழகா வேதம் சொல்லுது, சத்தியத்தை சொல்லி நான் சத்துருவானே. அவர் தோற்றத்தின்படி அல்ல, நீதியின்படி தீர்ப்பு செய்கிறவர். பிசாசு கிட்ட சத்தியம் இருக்காது, அவன் சத்தியத்திலே நிலை நிற்க மாட்டான். அவனுக்கு இந்த வசனம் தெரியாது, வசனத்தின்படி அவன் வாழ மாட்டான். அருமையானவர்களே, அவனை குறித்து வேதம் சொல்லுவார், அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை, அவன் பொய்யனும். பார்த்தீங்களா அவன் எவ்வளவு பெரிய ஆளு? அங்க விழுங்குறவன், அங்க திருடுறவன், இங்க தந்திரகாரன், இங்க வேதம் சொல்லுது பொய்யன். அவன் பேசுறதெல்லாம் பொய். பொய்க்கு அவன் எப்படி இருக்கிறானா? பிதாவா இருக்கிறான். அதனாலதான் கர்த்தர் அழகா சொல்றாரு, உங்கள் வாயில
பொய் சொல்லாதிரு. 10 கட்டளையில் ஒரு கட்டளை சொல்றாரு, பொய் சொல்லாதிரு. ஏன்னா பொய் யாரு கொண்டு வர்றா? பிசாசு கொண்டு வர. ஆதாமி ஏவாளுகிட்ட முதன்னு அவன் கிரீடத்தை எப்படி எடுத்துக்கிட்டான் பார்த்தீங்களா? தேவன் கொடுத்த மகிமையின் கிரீடம். அவங்க உடம்புல மகிமை மூடி இருந்தது, அவங்க உடம்புல ஒரு பரிசுத்தம் மூடி இருந்தது. தேவன் கொடுத்த ஒரு அழகான கிரீடம், ஏதேன் என்கிற ஒரு அழகான கிரீடத்தை கொடுத்து அதை கர்த்தர் தூதர்களை வைத்து அந்த இடத்துல பாதுகாப்பு அவங்களை உள்ள விட்டிருந்தார். அந்த இடத்துல அவன் தந்திரக்காரன் உள்ள போய், வஞ்சிக்கிறவன் உள்ள போய், திருடன் உள்ள போய், கொலைபாதகன் உள்ள போய் என்ன பண்ண தெரியுமா? அவங்களுடைய கிரீடத்தை எடுத்துக்கிட்டான். பாருங்க, வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். எல்லாரும் எடுத்து வேதத்தை வாசிக்கலாம். எப்படி ஏமாந்து போயிட்டாங்க. ஏன் இந்த கால வேளையில செய்தி தெரியுமா? நம்மளும் ஏமாந்துடக்கூடாதுங்க. நம்ம பெரிய ஞானவான்னு நினைச்சிட்டு நம்ம ஞானம் இல்லாமல் சில காரியத்தை செய்து நம்முடைய காரியத்தில் நம்ம இழந்து போயிடுவோம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, அதற்கு அவன், நான் வாசிங்க, தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து. இவனை யார் இப்படி மாத்தினது? பிசாஸ். எப்படி மாத்திட்டான்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேற ஒன்றுக்கு வரான். தேவன் ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்பட மகிமை மூடி இருந்துச்சுங்க. முதல்ல அவங்களுக்கு அந்த நிர்வாணிங்கிற எண்ணமே இல்லை. அவர்கள் அங்க இருக்கும் பொழுது தேவ சாயல், தேவ பிரசன்னம், தேவ பாதுகாப்பு, தேவனுடைய அந்த மகிமை மூடி இருந்ததுனால் அவர்களுக்கு அந்த உணர்வு கிடையாது. அவங்க நல்லா இருந்தார்கள், சந்தோஷமா இருந்தார்கள். ஆனா 3ஆம் அதிகாரத்தில் பாருங்களே, 2ஆம் வசனம், ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம், சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்துச்சு. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. அப்ப பிசாசு எப்படிப்பட்டவன் தெரியுமா? நேரடியா வந்து உங்களை தாக்கி உங்களை வந்து பாவத்தை கூட்டி போக மாட்டான், தந்திரமா உங்களை காட்டிப்படும். அப்ப நீங்க அதனை எதிர்த்து நிக்கணும்னா நீங்க சத்தியம் என்னும் கச்சையை உங்களுடைய இடுப்புல கட்டினவர்களா, கையில கேடயத்தை பிடித்தவர்களா, சகல ஆயுதங்களை தரித்தவர்களா நின்னாதான் அவனுடைய எல்லா வல்லடிகளுக்கு நம்ம விலக்கி இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ முடியும். எவ்வளவு தந்திரமா வராம பாருங்க. சர்ப்பமானது தந்திரம் உள்ளது. அந்த ஸ்திரியை எப்படி ஏமாத்தது பாரு. அது ஸ்திரியை நோக்கி, நீங்க தோட்டத்தில் உள்ள சகல விருட்சகத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அழகா வஞ்சகமா பேசுறான். தேவன் சொல்லி இருக்கிறாரா? சகல மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு வார்த்தையை போட்டு வார்த்தையை பிடிச்சான். அடுத்து அவ என்ன சொல்றா பாரு, ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்க தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சகத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்ப இவளுக்கு எல்லாமே தெரியுதுல, அந்த கனியை புசிக்கவும் கூடாது தொடவும் கூடாது. இப்ப சத்தியம் தெரிஞ்சிருக்குல்ல, ஆதாம் கிட்ட சொன்னது இவளுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, தேவனுடைய திட்டம் தெரிஞ்சிருக்குல்ல, தேவனுடைய இருதயம் தெரிஞ்சிருக்குல்ல, தேவனுடைய எண்ணம் தெரிஞ்சிருக்குல்ல, தேவனுடைய உணர்வு தெரிஞ்சிருக்குல்ல. தொடவும் கூடாது திங்கவும் கூடாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஆனா அடுத்த வார்த்தையை பாருங்க, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, பொய்யனும் பொய்யுக்கு பிதாவும், அவன் தந்திரகாரன், அதை தொடும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அவன் என்ன சொல்றான் பாருங்க, நீங்கள் சாகவே சாவதில்லை. எப்படி பொய் சொல்றான் பாரு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, அதை புசிக்கும் நாளில் நீங்க சாகவே. இவன் என்ன சொல்றான், நீங்க சாகவே சாக மாட்டீங்க. இப்ப யார் வார்த்தையை கேட்டாங்க? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் உங்க கிரீடத்தை நீ பற்றி கொண்டு இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்? ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் பரிசுத்தத்திலும் உனக்கு கொடுத்த விலைமதிக்க முடியாத அந்த காரியத்தை நீ பற்றி கொள்ளணும். ஏனென்றால் அந்த கிருபையை எடுக்கும்படி பிசாசு போராடுகிறான். அநேகர் தங்களுக்கு வரும் கிருபைகளை போக்கடிக்கிறார்கள். பாருங்க, முதல் மனுஷியே வஞ்சகத்துல விழுந்து போனாங்க. முதல் மனுஷனே வஞ்சகத்துல விழுந்து போனாங்க. முதல் மனுஷனே தன்னுடைய கிரீடத்தை அவன் இழந்து போனாங்க. இந்த உலகத்துல ஓடிக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்புங்கிறது ஒரு நாள் வந்தது அல்லங்க, தினந்தோறும் நம்ம ரட்சிக்கப்படணும், தினந்தோறும் நம்ம பரிசுத்தமா இருக்கணும். நான் 1990 ரட்சிக்கப்பட்டேன்ட்டு அந்த அனுபவத்துல நான் வாழ்ந்தா அது என்னை ஏமாற்றி கொள்ளக்கூடிய அனுபவம். நான் தினந்தோறும் காலை வேளையில மீண்டும் 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 இயேசுவின் ரத்தத்துக்குள்ள கடந்து வரணும், மீண்டும் மீண்டும் என்னை பிரதிஷ்டை பண்ணணும், மீண்டும் மீண்டும் என்னை அர்ப்பணிக்கணும், மீண்டும் மீண்டும் நான் தேவனுடைய பிரசன்னத்தில் நிலைத்து நிற்கணும்.
நேற்று ஓடின ஊழியம் இன்றைக்கு செல்லாது, நேற்று பண்ணின ஜெபம் இன்றைக்கு செல்லாது. அது நேற்றைய நாளுக்கு தான், அத்தோடு முடிந்தது. இன்று நான் மீண்டும் என்னை பிரதிஷ்டை பண்ணி மீண்டும் நான் கர்த்தருக்குள்ள என்னை புது படைப்பாய் ஒப்பு கொடுத்து புது சிந்தையோடு நான் ஓடணும். பாருங்க, யோபு தினந்தோறும் சர்வாங்க தகன பலி செலுத்தினான். நேற்று செலுத்தினானே பத்தாதா? நேற்று பிள்ளைகளுக்கு என்று அநேக காரியங்களை அவன் செய்தானே. ஆனாலும் அவர்கள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில பலிகளை செலுத்தி தேவனை துதித்தான். தினந்தோறும் அந்த பலி நடந்துகிட்டே இருந்துச்சு. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னும் ஒரு ஆள் எப்படி தன்னுடைய வஞ்சகத்தினால, தன்னுடைய அஜாக்கிரதையினால தன்னுடைய மகிமையை இழந்து போனான் என்பதை இந்த காலை பொழுதுல நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயனற்ற கூலியும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திரித்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். பிறப்பிலேயே தேவன் கொடுத்த ஒரு பெரிய கிரீடம். பிறப்பிலேயே ஒரு நிமிஷம் வித்தியாசத்துல 2 பேர் பிறக்கிறாங்க. அந்த ஒரு நிமிஷம் முன்னாடி பின்னாடி பிறக்க வச்சது யாரு? கர்த்தர் தானே பிறக்க வச்சாரு. ஏன் முன்னாடியே யாக்கோபு பிறந்திருக்க கூடாதா? ஏன் ஏசா பிறந்தான்? அப்ப இன்னான் இப்படி பிறப்பாங்கிறது பரலோகத்துல எழுதப்பட்ட திட்டம். இன்னென்ன ஊர்ல இவன் பிறப்பான், இவனுக்கு இவன் பிறப்பான், இவர்களுக்கு இவர்கள் திருமணம் முடிப்பார்கள். எல்லாமே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். எழுதுதான் இந்த உலகத்துல நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இவன் பிறந்தது தேவ சுத்தம். இவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபை இருக்க சேஷ்ட புத்திர பாகம், தலைச்சன் பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம், அது அவனுடைய மேல இருந்த அந்த ஆசீர்வாதம். ஆனா அதை வஞ்சகமா யாக்கோபு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? எடுத்துட்டான். கூட பிறந்தவன் தாங்க. கூட பிறந்தவனே தனக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதம் தன் அண்ணனுக்கு இருக்குதுன்னு சொல்லி அதை பற்றி கொள்ள, எப்படியாவது எடுத்துக்கொள்ள அவன் கவனம் உள்ளவனாகவே இருந்தான். பாருங்க, உடன் பிறந்தவன் கூட அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள எப்படி இருந்தான்? கவனமா இருக்கிறான். ஆனா அந்த ஏசாவுக்கு அதை பத்தி ஒரு உணர்வே கிடையாதுங்க. தான் சேஷ்ட புத்திரப்பாக நம்ம மேல இருக்குதே, நம்ம தலைச்சன் பிள்ளையா இருக்கிறோமே, தகப்பனுக்கு முதல் சத்துவமா இருக்கிறோமே, ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் என் மேல இருக்குதே, இதை நான் இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவன் உணர்வற்றவனாக எதுக்கு போய் இழக்கிறான் பாருங்க? பயனற்ற கூழுங்க. ஒரு நேரம் உணவு இல்லாட்ட செத்தா போயிருவோம். அப்படிதான் செத்து போனதான். நம்ம சேஷ்ட புத்திர பாகத்தோடு செத்து போயிருக்கலாமே, அதை கொண்டு போய் விற்று போட்டான். பின்னாடி எபிரேயர்ல எழுதுறாரு பவுல், கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் பின் நாட்கள்ல அவன் காணாதிருந்தான். பாருங்க, உடன் பிறந்தவனே இவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை பறித்து கொண்டான். இன்னைக்கு இந்த காலை பொழுதுல கர்த்தர் நமக்கு சொல்றாரு, பிலதெல்பியா சபைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு நமக்கு சொல்றாரு. உனக்கு உள்ளதை நான் சீக்கிரமா வரப்போறேன், நான் சீக்கிரமா இந்த பூமியில் வெளிப்பட போறேன். ஏசப்பா சீக்கிரமா வரப்போறார். காலதாமதம்லாம் ஆகாது. அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் இந்த பூமியில நடந்துகிட்டே இருக்குது. அவர் என்னென்ன சொல்லிட்டு போனார்? ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும், பூமி எதிர்ச்சிகளும், கொள்ளை நோய்களும், கடைசி நாட்கள்ல பஞ்சங்களும் வறுமைகளும் எல்லாம் வரும். இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். நான் திருடனை போல வருகிறேன். பாருங்க, 10 ஸ்திரீகள் போறாங்க. ஒரே இடத்துக்கு தாங்க 10 பேர் போறாங்க. இந்த 10 பேர்ல 5 பேர் புத்தியா போறாங்க. வேதம் சொல்லுது, தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள். மணவாளனை சந்திக்க போற 10 பேர்ல 5 பேரு தெளிந்த புத்தி. என்ன இருக்கு? விளக்கு இருக்கு, எண்ணெய் இருக்கு, தீவெட்டி இருக்கு, எல்லாமே ரெடினஸ்ஸா இருக்கு. ஆனா 5 பேருக்குள்ள விளக்கு இருக்குது, தீவெட்டி இருக்குது, எரிவதற்கு எண்ணெய் இல்லை. இந்த 10ல 5 புத்தி இல்லாதது, 5 புத்தியுள்ளது. மணவாளன் வர தாமதித்த பொழுது 10 பேர் ஒரு இடத்துல தாங்க தங்கி இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். சபையில தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம், ஊர்ல தான் எல்லாருமே இருக்கிறோம், ஒரே இடத்துல தான் எல்லாமே இருக்கிறோம். ஆனா 5 பேர் அதுல புத்தியா இருக்கிறாங்க, 5 பேர் புத்தி இல்லாம இருக்கிறாங்க. சீமோன் வீட்டுக்குள்ள இயேசுவை கூப்பிட்டான், ஆனா புத்தி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறானே. இயேசுவுக்கு என்ன கொடுக்கணும், இயேசுவுக்கு தண்ணி கொடுக்கணும், இயேசுவுக்கு தாகத்தை தீக்கணும், இயேசுவை அன்பு செய்யணும்னு அவனுக்கு தெரியல. உள்ள வந்துட்டாருன்னு ஐவாட்டில் உட்கார்ந்து இருக்கேன். வெளியில இருந்து ஒருத்தி வந்து கண்ணீரால கழுவி, தன் கூந்தலால தொடச்சு, உதடுகளால் முத்தமிட்டு, அன்பை பரிமாறி இயேசுவினிடத்துல அழகான பெயரை வாங்கிட்டா. ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது. சீமோனை பார்த்து சொல்றாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, ஆனா நீ என்னை அன்பு கூறலையே. 10 பேர் போறாங்க, 5 பேர் எல்லாம் ரெடினஸா வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா 5 பேர் ஒரு குறைவோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒன்னே ஒண்ணுதாங்க குறை, விளக்கு இருக்குதுங்க, எரிவதற்கு தீப்பெட்டி வச்சிருக்கிறாங்க, ஆனா எரிவதற்கு எண்ணெய் இல்லைங்க. அந்த 5 பேருக்கு கேட்டிருப்பாங்கல்ல, நீ எல்லாம் என்ன வச்சிருக்கிற? அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் விளக்கு வச்சிருக்கேன், எண்ணெய் வச்சிருக்கேன், தீப்பெட்டி வச்சிருக்கிறேன்.
இவங்க சொல்லியிருப்பாங்க ஒண்ணுதான் குறைவா இருக்குது, அவர் வர்றப்போ வாங்கிக்கலாம், அல்லது ஓன்ட்ட கொஞ்சம் வாங்கிக்கிறேன். என்ன பொறுப்பற்ற தன்மை பாருங்க. நம்மகிட்ட அது இல்லையே, அவங்கள்ட்ட இருக்கிறது நம்மகிட்ட இல்லையே. இந்த சபையில எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்புறாங்க, ஆனா நம்ம அதை பார்த்துட்டு பேசாம இருக்கோம். அவங்கள மாதிரி நம்ம எழும்பணுங்கிற எண்ணம் இல்லையே, அவங்கள மாதிரி ஊழியம் செய்யணுங்கிற எண்ணம் இல்லையே, அவங்கள மாதிரி ஜெபிக்கணும்னு எண்ணம் இல்லையே, அவங்கள மாதிரி அந்நிய பாஷை பேசணும்னு எண்ணம் இல்லையே, அவங்கள மாதிரி நம்ம கர்த்தருக்காய் பிரகாசிக்கணும்னு எண்ணம் இல்லவே. நம்ம மாட்டில் உட்கார்ந்து இருக்கிறோம், இருக்கிறது போதும். இந்த 5 பேரு எல்லாம் ரெடி, ஆனா 5 பேரு குறைவா இருந்தாங்க. திடீரென்று மணவாளன் வந்துட்டார். மணவாளன் வந்த பொழுது அவங்க 10 பேர்ல 5 பேர் விளக்க பொருத்துனாங்க, எரிஞ்சிச்சு. இந்த 5 பேருடைய விளக்கு எரியல. வாங்க போன நேரத்துல மணவாளன் வந்துட்டாரு, போயிட்டாங்க, கதவு அடைக்கப்பட்டது, அவர்கள் கைவிடப்பட்டு போனாங்க. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, நீ எப்பொழுதுமே உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆண்டவர் இந்த நேரத்துல வருவார்னு நமக்கு தெரியாது. பரிசுத்தத்தை விட்டுறாத. பாருங்க, ஆதாமும் ஏவாளும் தேவன் கொடுத்த மகிமையை இழந்துட்டாங்க. ஏசா ஸ்ரேஷ்ட பிறப்பவே அவன் இழந்துட்டான், பிறப்பின் மேன்மையே அவன் இழந்துட்டான், பிறப்பின் உன்னதத்தையே அவன் இழந்துட்டான். ஒரு கூழுக்காக, பயனற்ற கூழுக்காக இழந்துட்டான். அவ ஏவாள் பிசாசுகிட்ட பேசினதுனால, பிசாசுகிட்ட பழகினதுனால, பிசாசுக்கு நேரம் கொடுத்ததுனால, பிசாசுனுடைய வார்த்தையை கேட்டதுனால அவனுடைய வஞ்சகத்துல விழுந்து கடைசியில ஏதனை விட்டு துரத்தப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையிலையும் உலகத்துக்காக நேரத்தை செலவிடாதீங்க. டிவி, சீரியல், நாடகம், என்ன இருக்கக்கூடிய உலக பாட்டு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அருமையான தம்பி, உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கிறவன் தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் மாம்சமும் ஆவியும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா இருக்கிறது. மாம்சத்துக்கு பிரியமா இருக்கிறவன் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஆவிக்கு பிரியமா இருக்கிறவன் உலகத்துக்கு பிரியமா இருக்காது. ரோமர்ல 8 எழுத, ரெண்டும் ஒன்றோடு ஒன்று போராடுகிறது. பவுல் சொல்றாரு, நான் செய்ய வேண்டியதை செய்யாமல், விரும்புகிறதை செய்யாமல், விரும்பாததையே நான் செய்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான். யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலையாக்க கூடும் என்று ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எனக்காக எடுத்துக்கொள்ளும்படி இந்த கால வேளையில ஒருவேளை நீங்க ஆறுதலான வார்த்தையை கேட்க வந்திருக்கலாம். ஆனா இங்க வேதம் சொல்கிறது, ஊன்ற கட்டக்கூடிய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில வேணும். எச்சரிப்பு உண்டாக்கக்கூடிய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையில வேணும். எப்பொழுதுமே நம்முடைய கவனத்தை கவரக்கூடிய வார்த்தை தான் நமக்கு வேணும். நம்ம கரெக்டா கொண்டு போற வார்த்தை தான் நமக்கு வேணும். 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கில்காலிலே பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். ஒரு தீர்க்கதரிசி வந்து ராஜாவை பார்த்து எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றாரு? புத்தீனமா செய்தீரே. நான் உனக்கு என்ன சொன்னேன்? பொறுத்திருன்னு தானே சொன்னேன், காத்திருன்னு தானே சொன்னேன், நான் வருவேன்னு தானே சொன்னேன், அதுங்காட்டி நீ அவசரப்பட்டு புத்தீனமா நடந்துட்டியே. பாருங்க, ஒரு ராஜாவுக்கு கொடுக்கிற வெகுமதி, ஒரு ராஜா நடந்துகிட்ட கீழ்த்தரமான ஒரு செயலை இங்க வேதம் சொல்லுது. புத்தீனமா நடந்துகிட்டான். நீங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி நடந்துக்கிறோம்னு நமக்கும் தேவனுக்கு தான் தெரியும். மனுஷன் முகத்தை பார்க்கறாங்க. இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம முகத்தை தான் பார்க்கிறோம். ஆனா ஒரே ஒருத்தர் தான் இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இருதயம் தேவனுடைய பார்வையில வெட்ட வெளிச்சமாய் வெளியரங்கமாய் இருக்கிறது. பேதுருக்கிட்ட ஒருத்தன் வந்து சீமோன்னு நிக்கிறான். அவன் சொல்றான், உன் இருதயம் கசப்பிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதை நான் காண்கிறேன். அருமையான தம்பி தங்கச்சி, இருதயத்தை வெளியரங்கமாய் பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். எங்க பாருங்களே, தன் கிரீடத்தை எப்படி இழந்து போயிட்டான் பாருங்க. ராஜ மேன்மை அவனுக்கு கிடைச்சு இல்லையா? ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தாரு இல்லையா? புத்தீனமான செயல், புத்தீனமான நடத்தை, புத்தீனமான இதை யார் செய்ய வச்சது? அவனுக்கு துணிகரத்தை யார் கொடுத்தது? சத்துரு, பிசாசு துணிஞ்சு செய்ய வச்சுட்டான். அவனுக்குள்ள ஒரு துணிகரம் வந்துருச்சு. கூடையே இருந்த யூதாஸ் காரியத்தை துணிஞ்சு இயேசுவை காட்டி கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய கொடூரமான செயலை செய்யறான் பார்த்தீங்களா? ஏசப்பா சொல்றாரு, நீ பிறவாமல் இருந்திருந்தாலே நலமாய் இருக்குமே. ஏண்டா முத்தத்தினாலயா என்னை வந்து நீ காட்டி கொடுக்குற? வேற கை நீட்டி கூட காட்டி இருக்கலாமே. இப்படியா நீ செய்யறது? உனக்கு எவ்வளவு துணிகரம்! புத்தியீனமான செயல். தாவீது கூடையே இருக்கிற ஒரு அகிப்தோப்பேல் எப்படிப்பட்ட ஒரு புத்தியீனமான ஒரு தீர்க்கதரிசி, ஆலோசனைக்காரன், ஞான தரிசிக்காரன், தாவீதுக்கு உடன் நிற்கக்கூடிய ஆலோசனை மெய்காவலன். அவன் ஒரு புத்தியீனமான செயலை செஞ்சான். தாவீதுக்கு விரோதமான தன் ஆலோசனையை பயன்படுத்தினான்.
தாவீதுக்கு விரோதமாய் தனக்கு கொடுத்த கிருபையை பயன்படுத்தினான். தாவீதுக்கு விரோதமாய் தேவன் தந்த அந்த வெகுமதியை அவன் வேறு விதமாய் பயன்படுத்தினான். தாவீதுக்காக கொடுத்த கிருபை இப்ப எங்க போகுது தெரியுமா? வேற இடத்துல ஊர் பாயுதுங்க. உன் ஊற்று கண்கள் வீதியில பாயாது இருப்பதாக. உன் ஆலோசனையை போய் உலகத்துல செய்யக்கூடாது. உன் ஆலோசனையெல்லாம் சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உனக்கு கொடுக்கிற பலன் எல்லாம் ஆண்டவர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். உனக்கு இருக்கக்கூடிய எல்லா காரணத்தையும் இவ்வளவுல உன்னை ட்ரெயின் அப் பண்ணது இந்த சபையினுடைய எழுப்புதலுக்கு தான் கர்த்தர் உனக்கு கொடுத்தாரே ஒழிய அதை உன் ஊற்று கண்கள் வீதியில கொண்டு போய் பாய்வதற்காக அல்ல. இவன் பாருங்க, அகிப்தோப்பேலு தாவீதுக்கு விரோதமான ஒரு ஆலோசனையை சொல்லி கொடுப்பான். அப்ப தாவீது ஒரு ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே இவனை பைத்தியமாக்கி இருங்க, இவன் ஆலோசனையை பைத்தியமாக்கி இருங்க ஆண்டவர். அடுத்த நிமிஷம் அவன் நான்று கொண்டு செத்தான். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? புத்தியீனமான ஒரு செயல். அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்குள்ள நான் நேரம் கடந்து போறேன். மீண்டும் அந்த இடத்துக்கு வந்துடலாம். நிறைய வசனங்களை தியானிக்க நேரம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் மீண்டும் வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ எப்படி வர போறாராம்? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரதர், காலம் செல்லாது, நேரம் செல்லாது. இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுது. உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரப்போகுது. உன் கஷ்டத்திற்கு ஒரு முடிவு வரப்போகுது. உன் ஊழியத்திற்கு ஒரு முடிவு வரப்போகுது. இந்த உலகத்துக்கே முடிவு வரப்போ ஊழியத்துக்கு தானே வந்துடும். எல்லாத்துக்கும் முடிவு வரும். சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடம், உனக்கு மேல ஒரு பொக்கிஷம் இருக்குதுங்க. உன் மேல ஒரு மகுடம் இருக்குதுங்க. உன் மேல ஒரு ராஜ கிரீடம் இருக்குதுங்க. உன் மேல ஒரு ஊழிய கிரீடம் இருக்குதுங்க. உன் மேல ஒரு வாடாத கிரீடம் இருக்குதுங்க. உன் மேல ஒரு ஜெப கிரீடம் இருக்குதுங்க. உன் மேல ஒரு பரிசுத்த கிரீடம் இருக்குதுங்க. உன் மேல ஒரு தீர்க்கதரிசன கிரீடம் இருக்குதுங்க. உன் மேல ஒரு இதோ கர்த்தருடைய ஊழியத்தின் அபிஷேகத்துக்குரிய கிரீடம் இருக்குது. அந்த கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி உனக்கு உள்ளதை பற்றி கொண்டு இரு. பாருங்க, யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி பிடித்து கொண்டான். அவன் விட்டு பிரியாமல் இருந்தான். மரியாள் தேவனுடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டான். ஏசப்பா அவளை பாராட்டினார். நல்ல பங்கை இவள் தெரிந்து கொண்டார். வேதத்தில் நிறைய பேர் பற்றி கொண்டார். எலியா புறப்படுறதுக்கு முன்னாடி எலியா சொல்றார், நான் எரிகோவுக்கு போகணும், நான் கில்காலுக்கு போகணும், நான் பெத்லகேமுக்கு போகணும், நான் யோர்தான் மட்டும் போகணும். இவன் சொல்றான், எங்க போனாலும் நான் உண்மை விட மாட்டேன். உம்மை விட்டு பிரிந்து போவதை குறித்து என் கூட பேசாத. எனக்கு ஒன்று இருக்கிற ஆவியின் வர 2 மடங்கு பற்றி கொண்டான். நகோமியே ரூத் பற்றி கொண்டாள். அவ சொல்றா, நீ போய் ஓர்பால் மாதிரியே நீயும் போய் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை அமைத்துக்கொள். ஆனால் இவ சொல்றா, உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு நீ பேச வேண்டாம். நீ போகிற இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்குற இடத்துல நானும் தங்குவேன். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உன்னையும் என்னையும் விட்டு பிரிக்காது இருக்கட்டும் என்று சொல்லி நகோமியை அந்த ரூத் என்ன பண்ணாலும் பற்றி கொண்டாலும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீ உன் கிரீடத்தை பற்றி கொண்டிரு. ஏனென்றால் அதை எடுக்கும்படி பிசாசு பலமா போராடுறான். கிருபையை பிடுங்கும்படி பிசாசு பலமா போராடுறான். வேதம் சொல்லுது, சவுலை விட்டு கர்த்தருடைய கிருபை விலகினது. வேதத்துல நிறைய பேருடைய வாழ்க்கையில கிரீடங்கள் விலகினது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அது விலகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வாராக. எல்லாரும் எழும்பி நின்று பரலோகத்துக்கு நேர கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம்.